சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட்ட விட்டு எதுக்கு பாலாபிஷேகம் என்ன அவன் புடிங்கிட்டா உனக்கு என்ன அவன் கீச்சு கத்தையை நட்டுட்டா. இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவான தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி தமிழுடைய பிறவியா இது. உங்க மனசுதான் அழுக்கானது. குழந்தைங்க அவர் அண்ணான்னு கூப்பிடுறது தமிழின் அன்பின் வெளிப்பாடுதான். வேல்முருகன் அவர்களின் சர்ச்சை பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 3 கட்டங்களா பிரம்மாண்டமா சென்னையில இந்த விழா நடந்துட்டு இருக்கு. இது குறித்து சமீபத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரான திரு வேல்முருகன் அவர்கள் சர்ச்சையான ஒரு கருத்தை பொது மேடையில தெரிவிச்சிருந்தாங்க. குழந்தைகள் விஜய் அவர்களை அரவணைத்து புகைப்படம் எடுப்பதற்கு அவர் தெரிவித்திருந்த கருத்து சமூக வலைதளங்கள்ல பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. பலருமே தங்களுடைய கண்டனங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் அவர்களே, உங்க கொச்சையான பேச்சை கண்டிக்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் தம்பி விஜய் அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் தரும் அளவிற்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. சில நேரங்கள்ல அவர் பேசுற அரசியல் கருத்துக்கள்ல எனக்கும் மாறுபாடு உண்டு. ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவியரை அதிகம் சந்திச்சு அவங்களுடைய அறிவு தாகத்தை அறிந்தவள் அப்படின்ற வகையில விஜய் அவர்களுடைய இந்த செயலை நான் வரவேற்கிறேன். தமிழ் அழகானது, ஆனா உங்களுடைய மனசுதான் அழுக்கானது. குழந்தைங்க அவர் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறது தமிழின் அன்பின் வெளிப்பாடு மட்டும்தான். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அழைப்பு. ஆனா அந்த உறவை கொச்சைப்படுத்துறது அந்த குழந்தைகளின் மனதை புண்படுத்துவது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்கள் மனசையும் புண்படுத்துறது. நீங்க இப்படி புண்படுத்துறது தமிழ் பண்பாடு இல்ல, மனித நேயமும் இல்ல அப்படின்ற மாதிரி அதுல தெரிவிச்சிருக்காங்க. இறுதியில விஜய் அவர்களையும் டாக் பண்ணி திரு வேல்முருகன் அவர்களின் கொச்சையான பேச்சை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.